இளங்கோ, இளங்கோ, நான் வரேன் அப்புச்சி. அப்புச்சி. என்னத்தா இளங்கோ வரானா? வரா அப்புச்சி. அப்புச்சி, கல்யாண வேலையெல்லாம் எப்படியா போகுது? ஒத்த ஆள கிடந்து ரொம்ப கஷ்டப்படுற பாவம். அது பரவாயில்ல அப்புச்சி, வேலை நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சுல்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சமையல்காரர்களுக்கு கொடுத்தாச்சு அப்புச்சி, மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சு விடுப்பா, ஏன் இழுத்துக்கிட்டு? காசை கண்ணில் காமிச்சாதான் அவங்களுக்கு வேலை செய்யற ஆர்வம் வரும். இன்னைக்கே நான் எல்லாரையும் வர சொல்றேன், அட்வான்ஸை கொடுத்து விட்டுரு. என்ன? சரிங்க அப்புச்சி. ஏத்தா நாகு, மாமா, 2 பிள்ளைகளும் தாய் இல்லாததுங்க. நீதான் கூட நின்னு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யணும். நம்ம வீட்டு குழந்தைங்க 2ம் மனசுல எந்த குறையும் இல்லாம புகுந்த வீட்டுக்கு போகணும். சரியா? சரிங்க மாமா. நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க அப்புச்சி. அத்தா அமுதா, சொல்லுங்க அப்புச்சி. வேலையெல்லாம் சரியா நடக்குதா அத்தா? ஏன் அப்புச்சி, அதெல்லாம் நல்லா தான் நடக்குது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அது இல்லத்தா, உங்க அண்ணன் ஏன் நிழல்லையே நின்னு பழகிட்டான். தனியா தொழிலையும் பார்த்து கல்யாண வேலையும் எப்படி பாக்குறான்னு எனக்கு ஏதோ மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டே கிடக்கு. என் மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது, ஆனா என்னன்னு சொல்ல தெரியல. எதுவும் பிரச்சனைனா அப்புச்சி கிட்ட சொல்லணும். அப்புச்சி முடியாம கிடக்குறாரேன்னு எதுவும் சொல்லாம விட்டுறாதீங்க. ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு கல்யாணத்துல இது குறை அது குறைன்னு யாரும் ஒன்னும் சொல்லிடக்கூடாது அத்தா. நம்ம சொந்த பந்தத்துக்கோ இல்ல மத்த வீட்டாளுகளுக்கோ எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். அவனே ஏதாவது அவசரத்துல மறந்துட்டா கூட நீ ஞாபகப்படுத்தாத்தா. அப்புச்சி, நீங்க எப்படி மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? அதெல்லாம் அண்ணன் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிரும். இல்லத்தா, உமா, என்ன உமா, யார் அவன்? 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு என்ன கருமம் இது? லவ் பண்ணனா என்கிட்டயாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நானாச்சும் மாமா கிட்ட பேசிருப்பேன்ல. ஐயோ, இல்ல அண்ணமண்டி, லவ் எல்லாம் பண்ணல. அவன் தான் லவ் பண்றான்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். நீ அவனை லவ் பண்றியா? அதெல்லாம் நான் யோசிக்கிறதுக்குள்ளரையே கல்யாண பேச்சு முடிஞ்சு போச்சு. இப்ப இவன் என்னடான்னா இப்படி பண்ணிட்டு தெரியறான். அவன் பண்றதுல என்ன தப்பு? நடைமுறைய யோசி உமா. பையன் பார்க்க வேற நல்ல மாதிரி தான் இருக்கான். உனக்காக உயிரை விட கூட துணிஞ்சிருக்கான். இந்த நடு ரோடுன்னு கூட பார்க்காம உன் கால்ல விழுந்திருக்கான். இப்படி ஒரு பயலை விட்டுட்டு நீ பழனிய கட்டிக்க போறியா? நானும் இம்பிட்டு நாளா உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இதை சொல்லாம இருந்தேன். அந்த பழனி என்னைக்காச்சும் உன்கிட்ட நல்லா சிரிச்சு 4 வார்த்தை பேசிருக்கானா சொல்லு?
நமக்கு வரவன் நம்ம மேல அன்பா இருக்கணும் உமா. அதுதானே நமக்கு முக்கியம். இவன் உன் மேல அன்பா மட்டும் இல்ல, பைத்தியமாவும் இருக்கான். இவனையே மிஸ் பண்ணணுமா சொல்லு. இல்ல அண்ணமண்டி, அப்புச்சி என்னை நம்பி வாக்கு கொடுத்துட்டாக. கல்யாண தேதியும் நெருங்கிடுச்சு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அட, வாக்க தூக்கி குப்பையில போடு. வாழ்க்கை முக்கியமா வாக்கு முக்கியமா? நீ தைரியமா முடிவெடு. நான் உன் கூட இருக்கேன், சரியா? ஹலோ, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என் வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மைய சொல்லணும். என்ன விஷயம்? இல்ல, நான் போன்ல சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நான் நேர்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நான் ஒரு முடிவெடுக்க முடியும். அது நம்ம கல்யாணம், நம்ம எதிர்காலம், நம்ம வாழ்க்கை, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற முடிவு. நேர்ல வந்து சொல்றதுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்துதான் நான் முடிவெடுக்கணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதை பத்தின உண்மை? போன்ல வேண்டாமே. நானே பல குழப்பத்துல இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களை நேர்ல பார்த்துதான் சொல்லணும். சரி, கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த காலி கிரவுண்டுக்கு ஒரு 10 மணி வாக்குல வந்துரு. இந்த பிரச்சனை எல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம். எவனையும் ஒருத்தனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போய் குடும்பம் நடத்த என்கிட்டயே ஹெல்ப் கேட்க வரீங்களோ? நான் உன்னை விட மாட்டேன்டி. உன்னோட அப்பனுடைய சொத்து செல்வாக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுதான் உங்க குடும்பத்துல நான் சம்பந்தம் வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே உங்க அக்கா கறி என் எதிரியோட ஜோடி சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தினான். நீ அவன் கூடயே ஓடி போய் மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? நீ அங்க வா. நீ எப்படி திரும்பி போறேன்னு மட்டும் நான் பாக்குறேன். எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன சொம்பையாடி? வச்சுக்கிறேன்டி உன்னை. நான் கிளம்பிட்டேன். மறக்காம வந்துருவீங்கல்ல? நானும் ரெடியா தான் இருக்கேன். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். கடைசியா உங்களை சந்திச்சு சொல்லிட்டு போகணும். மறக்காம வந்துருங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே. அப்புறம் கல்யாண பொண்ணு இன்னும் 3 மணி நேரத்துக்கு இங்கதான். போர் அடிக்காதா? ஓ, நான் பக்கத்திலேயே இருந்தா நாள் முழுக்க என்ன பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லுவிய. இப்போ 3 மணி நேரம் போர் அடிச்சிருச்சா? ஐயோ,
ம். கல்யாணம் நெருங்கும் போதே இப்படி மாறிட்டிய. கல்யாணம் முடிஞ்சா அவ்வளவுதானா? அம்மா அப்படிலாம் இல்ல, உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நீ ரோட்ல நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அதுக்குன்னு அதுக்கு இல்ல, அப்படியே நம்ம 2 பேரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல? அதுக்கு எங்கன்னு போறது? அது நம்ம 2 பேரும் போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்தா நேரம் போறதே தெரியாது. படத்துக்கா? அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா? தனியா எங்க, நான் தான் கூடவே இருக்கேன்ல. உங்க கூடயா? நாள வரலப்பா. கல்யாணம் முடியட்டும், ஒரு சினிமா என்ன 100 சினிமாக்கு போலாம். கல்யாணம் முடிச்சிட்டு புருஷன் பொண்டாட்டியா படத்துக்கு போறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி காதலர்களா இருக்கும் போதே போனாதான் நல்லா இருக்கும். என்னமுதா, என்ன சொல்ற? நம்ம கல்யாணம் முடிஞ்சு நம்ம காதலர்களா இருக்கும் போது யோசிச்சு பாக்குறதுக்கு சில சம்பவம் வேணும்ல. அமுதா ப்ளீஸ் போலாமா? ப்ளீஸ். சரி, முடிவை உன் பிள்ளையார்ட்டே விட்டுடலாம். அது எப்படி? காயினை வச்சு நான் டாஸ் போடுறேன். ம், பூ விழுந்தா போலாம், தலை விழுந்தா போ வேண்டாம். ஹம். ம். சரி. இதான் இந்த வெள்ளந்தியான குணம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. அதுக்கு நீ இப்படி அநியாயத்துக்கு பயந்த எப்படி? இது பாரு, இப்படி பயந்து பயந்து யாராவது பாத்துருவாங்களோன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு அப்படியே துடைக்கிற சாக்குல இந்த படம் பாக்குறதுல இருக்க கிக்கே தனிதான்ப்பா. உனக்கு இதெல்லாம் எப்பதான் புரிய போகுது? ஆமா ஆமா, நான் மட்டும்தான் அத வாத்தியார் ஒன்னும் கண்டுபிடிக்க தேவையில்ல. உங்க கூட கூப்பிட்ட உடனே படத்துக்கு வந்தேன் பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜோடியா உரிமையோட உன் மேல கைய போட்டு சந்தோஷமா தேட்டருக்கு வருவோம் பாரு, அப்ப நினைச்சுப்ப இந்த கிக்கோட அருமை அப்ப புரியும். சூப்பர்ல. என்னையவா பார்க்க வந்திய? படத்தை பாருங்க. சரிங்க மேடம். உனக்கு தெரியல? உனக்கு தெரியல? நான் அவர்தான், போ 5 ரூபா குச்சினு போ. அதான்டா பூஜை குடிக்கிற மாதிரி பாட்டா போச்சுக்கிறாரு பாரு, அவர்தான் குச்சினு போ. அமுதா, படத்தை ரசிக்காம ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல, டிக்கெட் வாங்கும்போது அப்பச்சிக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாத்திருந்தா? அதெல்லாம் யாரும் பாத்திருக்க மாட்டாங்க. பயப்படாம படத்தை பாரு. பீடிங் பண்ணுங்க கைடுங்க. பெரிய சாவாக்கு போராச்சி கிழிச்சுன்னுக்குறாரு. பந்தந்து பாரு, ஒரு பந்து கூட இருந்தாலும் அடிக்க மாட்டான். செம காமெடி இல்ல? நோ, ஒரு லைன் பாத்துக்கணும்.
வந்துருக்க. ஏன் அமுதா இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? இல்ல நாம உள்ள வரும்போது வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு ஒருத்தர் போனாருல்ல, அவர் அப்பச்சிக்கு தெரிஞ்சவர் மாதிரியே இருந்தாங்க. அவ அப்பச்சி கிட்ட சொல்லிருவாங்களோ? ஏங்க உங்க யாருக்காவது கானாடு காத்தாவில சிதம்பரம் பினான்ஸ் வச்சிருக்க சிதம்பரம் ஐயாவை தெரியுமா? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? உட்காருங்க. ஆட போரு அமுதா. எங்க யாருக்காவது கானாடு காத்தாவில ஜவுளி கடை வச்சிருக்க சிதம்பரத்தை தெரியுமா? ஷூ. ஐயா உங்களுக்கு தெரியுமா? இங்க யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஐயா? உட்காருங்க. சரி சரி இரு இரு, பார்த்தல்ல நீயே கேட்டல்ல. என்ன இந்த தேட்டர்ல இருக்க ஒருத்தருக்கும் உங்க அப்பா யாருன்னே தெரியாது. அதனால எந்த பயமும் இல்லாம நீ படத்தை பாரு. வேணும்னா உங்க அண்ணனை சொல்லி அவர் பேர் தெரியுமான்னு கேட்டு பார்க்கட்டுமா? இரு இப்ப நான் கேட்டுறேன். சரி. அவரு பள்ளத்தூர் ஸ்கூல்ல கிளர்க்கா வேலை பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒன்றும் வாத்தியார் வேலை எல்லாம் பார்க்கலையே, கிளர்க்கா தான் வேலை பார்க்கறாரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு சரியா தெரியலங்க, நான் கேள்விப்பட்டது அப்படிதான். அம்மனி எந்த கோட்டை பிடிக்க இப்படி யோசனையில இருக்கீங்க? என்ன உமா ஏதோ பலத்த யோசனையில இருக்க போல. பழனி எதுவும் உன்கிட்ட போன் பண்ணி பேசினானா? இல்ல அண்ணமண்டி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பழனி நல்லவனா கெட்டவனானா? எனக்கு சந்தேகம் அவக மேல இல்ல, எல்லாம் நம்ம மகாராணி கட்டிக்க போறாளே அந்த வாத்தி மேல. அவனை பத்தி இப்ப உனக்கு என்னடி தெரியணும்? அவக வாத்தியாரா இல்லையாங்கிறது தான் என்னோட சந்தேகமே. என்ன உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு காயத்ரிக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போயிருந்த அந்த வாத்தியாரை யதார்த்தமா நான் ஹோட்டல்ல பார்த்தேன். இவக தான் எங்க அக்காக்கு கட்டிக்க போற அருமை புருஷன்னு சொன்னேன். பள்ளத்தூர்ல வாத்தியாரா இருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா அவரை பார்த்த காயத்ரி புருஷன் இவரு வாத்தியாரா, பள்ளத்தூர் ஸ்கூல்ல கிளர்க்கா தானே வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. என்னடி சொல்ற? உண்மையாவா? ஆமா அண்ணமண்டி, அவரு அப்படிதான் சொன்னாரு. நான் இல்லங்க, அவர் அந்த ஸ்கூல் வாத்தியார்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? எனக்கு தெரிஞ்சு செந்தில் ஸ்கூல்ல எல்லா வேலையும் பாப்பாக, அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவரு வாத்தியாரா இல்ல கிளர்க்கா அப்படின்னு குழப்பமா ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்ளதானா? அடியே லூசு, இவர் யாருன்னு தெரியுமா? ஊருக்கே ரொம்ப நல்லவ மாதிரி, ஒழுக்க சீல மாதிரி, ஊர்ல உள்ள எல்லா வேலையும் இவன் தான் இழுத்து போட்டு செய்வானா? ஒரு வாத்தியாரா வந்து டீச்சரா மட்டும் வேலை பார்க்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பானாண்டி. அந்த ஹெச்எம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோயேன், இவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போவானா. எல்லார்கிட்டே நல்ல பேர் வாங்கி அப்படியே இவனை தோல்ல தூக்கி வச்சு பாராட்டும். அந்த ரகோண்டி இவன். அதனால திடீர்னு பாக்குறவங்களுக்கு அவன் வாத்தியாரா இல்ல எடுபடியான்னு சந்தேகம் வரதா செய்யும். எங்க அம்மா கூட வந்து என்கிட்ட சொல்லும் போது நானும் நம்பி கண்ணுல விளக்கணைய போட்டு ஸ்கூல்ல போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்தா பசங்களுக்கு படம் வரைஞ்சி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காண்டி. நானே எங்க குறை இருக்கு எங்க கரை கட்டலான்னு நினைக்கிறவ. இவ்ளோ பெரிய சமாச்சாரத்தை என்கிட்ட இருந்து மறைக்க முடியுமா? மறைச்சாலும் விட்டுருவாளா இந்த நாகு? இல்ல அண்ணமண்டி, எனக்கு என்னவோ சந்தேகமாவே இருக்கு. இம்புட்டு தூரம் உங்க அக்கா வாழ்க்கைய நினைச்சு இவ்ளோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்க. அந்த சனிய வாழ்க்கை எப்படி போனா உனக்கு என்ன? நான் எதுக்கு அந்த தற்கூறு வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறேன்னா, அவன் வெளியில ஏதாவது ஃப்ராடு கீடு பண்ணி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டானா அதை நம்ம விடக்கூடாது அண்ணமண்டி. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. சும்மா போட்டு மனசு குழப்பிக்காத.
உமா எதுக்கு இங்க வரா? எங்க உமா? ஆ. என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, பக்கத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியே ஸ்கூல் பக்கம் தானே, உங்களையும் பார்க்கலாம்னு நினைச்சுதான் வந்தேன். உள்ள வர வேண்டியதானே? உள்ள வர வேண்டியது நான் இல்ல, உள்ள போக வேண்டியது நீதான். என்ன உமா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன யோசனை? ஒன்னும் இல்ல, நீங்க தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ரொம்ப சின்சியரா இருப்பீங்களாமே, யாரையும் பார்க்க விட மாட்டீங்களாமே. ஆமா, அம்மதான் சொல்லிருக்கா வேலை நேரத்துல வேலையை மட்டும்தான் பார்க்கணும்னு. நான் அப்படியே ஒரு கொள்கையாவே வச்சிருக்கேன். சரி, லஞ்சுக்கு நான் சாப்பிட வெளியதான் போறேன், வாங்கல சேர்ந்து சாப்பிடுவோம். டேய், நீ சாப்பிட போறியா இல்ல இங்க இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்க போறியா? நடிப்புல சிவாஜியவே மிஞ்சிரவ போல இருக்கே. சரி, நீங்க ஏதோ யோசனையா இருக்கீங்கன்னு தெரியுது, நான் கிளம்பட்டுமா? ஏன்னா திரும்ப பெல் அடிக்கிறதுக்குள்ள நான் வந்துடணும், இந்த பசங்களுக்கு பாடம் எடுக்கணும்ல. ஆமா ஆமா, சாப்பாடு வாங்கி கொடுத்தா அடுத்தது கிளாஸ்ல டீ ஊத்தி தானே கொடுக்கணும். பட்டோமா? இன்னையோட உன் கதை முடிஞ்சது. 2 லட்சத்தை தாண்டும். கை நீட்டி சம்பளம் வாங்குற வகை இல்ல, 1000 பேருக்கு இவங்களே சம்பளம் கொடுக்கற வகை. நம்ம ஆளுங்க வழக்கமா பாக்குற தொழில் தானே. அமுதா மாப்பிள்ள என்ன பண்றாரு? என்னத்த போங்க, அவங்க குடும்பம் நம்ம வசதிக்கும் தராதரத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத குடும்பம். காசு பணம் இல்லாட்டினாலும் மனுஷங்களாவது நல்லவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் எடக்கு முடக்கா இருக்காங்க. என்னடி அப்படி பாக்குற, சொல்லுடி. வாத்தியாரா இருக்காக. வாத்தியாரா? ம். நம்ம இனத்தாளுங்க பண்ற வேலை இல்லாம படிச்ச வாத்தியாரா பாத்திருக்கீங்களே, கேட்கவே பெருமையா இருக்கு. காசு பணமா முக்கியம், பாக்குற தொழில் தான் முக்கியம். படிச்சவளுக்கே படிச்ச மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம். இதுல நம்ம அமுதாவுக்கு படிச்ச மாப்பிள்ளையே கிடைச்சிருக்காருனா எவ்வளவு பெரிய விஷயம். என்னது, அவன் ஸ்கூல்ல கிளர்க் வேலை பாக்குறான், அவனை எல்லாரும் வாத்தியாருன்னு நம்ப வச்சிட்டு இருக்கான். ஃப்ராட் அவன். அமுதா, உன் ஆத்தா ஆசீர்வாதத்துலதான் உனக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. ஆமா அத்தை, அவங்க குடும்பம் கொஞ்சம் வசதி வாய்ப்புல கம்மியா இருந்தாலும் குணத்துல ரொம்ப தங்கமானவங்க. அவங்களும் 4 பேரு மதிக்கிற கௌரவமான வேலைய பாக்குறாங்க. ரொம்ப நேர்மையானவங்க. இப்ப மட்டும் நான் உண்மைய சொன்னேன்னு வச்சுக்கயேன், நீ இவங்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டு போவ. ஆனா உன் அவமானம் இந்த 3 பேரோட முடிய கூடாது. இவ மாப்பிளைய வசதி பேசி ஏன் மாப்பிளைய மட்டும் தட்டுறீங்களா? இதெல்லாம் ஊர் கூடி கல்யாணம் நடக்கும் போது 1000 பேருக்கு முன்னாடி உன் மாப்பிளையோட முகத்தெரிய கிழிக்கிறேன். அந்த வாத்தியாரோட வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்துறேன். படிக்காத முட்டாளே, நீ வாத்தி மாப்பிளைய நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறியா? உன் மொத்த சந்தோஷத்தையும் கல்யாணத்தன்னைக்கு முடிவு கட்டுற. உன்னை அவமானப்படுத்துறேன்டி. ஐயோ, என்ன கேட்க போறான்னு தெரியலையே. சொல்லுங்க மேடம், என்ன சந்தேகம்? ஸ்கூலுக்கு எப்போ கிளம்புவீங்க? காலையில 8 மணி. திரும்ப வரது சாயங்காலம் 6 மணி. ஓஹோ, அப்போ தூங்குறது? அதுக்கு முன்னாடி நைட்டு 10 மணி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசைதான். 6 மணினா ஆமா,
என்ன கணக்கெல்லாம் போடுற? அப்போ வாரம் முழுக்க நீங்க பிஸியா தான் இருப்பீங்க. அதனால பெருசா நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா சனி ஞாயிறு உங்களுக்கு லீவு தானே? ஆமா ஆமா. அந்த 2 நாளும் எனக்கு நீங்க தான் கிளாஸ் எடுக்கணும். என்ன கிளாஸ்? ஆமா. எடுத்துலாம். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னது? நேத்து எங்க வீட்டுக்கு உறவுக்காரக வந்தவக உங்களை பத்தி விசாரிச்சாக. நான் உங்களை பத்தி சொன்னதும் அவங்க எம்புட்டு பெருமையா பேசினாக தெரியுமா? இத கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்ன பத்தி பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னங்க உங்களை நீங்களே குறைச்சு பேசுறீங்க? நீங்க வாத்தியாருங்கிறது இவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதத்தான் அவங்க அவ்வளவு பெருமையா சொன்னாங்க. படிக்காத எனக்கு நீங்க கிடைச்சது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? தெய்வத்துக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க. ரொம்ப நன்றி தெய்வமே. என்ன கணவனே கண் கண்ட தெய்வமா? இல்ல இல்ல, எழுத்தறிவித்தவனே இறைவன். எனக்கு பாடம் சொல்லி தர போற நீங்க தான் எனக்கு தெய்வம். என்ன இவக 2-3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அடிதடி கலாட்டால இறங்கிட்டு இருக்காக. தர்ம சங்கடமான சூழ்நிலையிலயும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதேன்னு பெரிய இடம் நல்ல இடமாவும் இருக்குன்னு பார்த்தா மாப்பிள்ள இவ்ளோ கோபக்காரரா இருக்காரே. அடியாத்தி, என்னது இது? சிகரெட் எல்லாம் அடிக்கிறாரு. இது ரொம்ப தப்பா இருக்கே. இங்க பாரா, முடிவை மாத்திக்கல, முடிவு என் கையில தான். போடா போடா. அப்புச்சி பாக்குறப்பெல்லாம் நல்லவக மாதிரி நடிச்சிட்டு இங்க மிருகம் மாதிரி நடந்துக்கிறாரே. இல்ல உமா, அப்படியெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரத்து அவங்களை பத்தி பேசுற அருகதை உனக்கு இல்ல. என்னமோ பெருசா படிச்ச மாப்பிள்ள கிடைச்சிட்டாருன்னு எனக்கு பார்த்து மாப்பிள்ளைய தரக்குறைவா பேசுறியா? ஏன் உமா நான் எப்பவுமே தப்பாவே நினைக்கிற? நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அண்ணன் மண்டியோட சொந்தக்காரங்க கிட்ட ரொம்ப பெருமை பேத்திக்கிட்டு இருந்த நான் தான் பார்த்தனே. வாத்தியாரு வாத்தியாருன்னு இந்த வீடே அமர்க்கலமா இருந்துச்சு. எனக்கு பாத்திருக்கவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லி அவங்கள புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. உன் மாப்பிள்ள மாதிரி வீட்ல வெளியேன்னு எல்லார்கிட்டயும் வேஷம் போடுற ஆளு அவர் இல்ல. போயிட்டு உன் மாப்பிள்ள எங்க எப்படின்னு விசாரிச்சு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. வேலை செய்யற இடத்துல போய் பாரு, அவங்க யோகியம் என்னன்னு உனக்கு தெரியும். வந்துட்டோம் பெருசா குறைய கண்டுபிடிக்கிறேன்னு. ச்சே, பெரிய இடம் தான் அண்ணே. மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க அண்ணே. கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறோம்மா. சரிண்ணே. அம்மா, என் மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு நீதான் ஒரு தெளிவான முடிவை கொடுக்கணும்.
உங்களை சந்தேகப்பட்டு போய் பார்க்கல. எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக தான் நான் போறேன்னு சொல்றேன். அதுக்காக தான் நீங்களும் சிவப்பு கொடுத்ததா நான் நினைச்சுக்கிறேன். உங்க முடிவை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நான் போறேன். திரும்ப வரும்போது கண்டிப்பா நான் சந்தோஷமான மனநிலையில தான் வரணும். அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். சார், நான் செந்திலோட அம்மா. என் புள்ள கல்யாண விஷயமா கரஸ்பாண்டன்ட் சாருக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்திருக்கோம். ஓ, செந்திலோட அம்மாவா நீங்க? செந்தில் கல்யாணத்தை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். நானும் பத்திரிக்கை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதோ தரம் அதோ தரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பத்திரிக்கை ஆமாது கொடுங்க. இந்தாங்க. என்னடி நீ? தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்கூல்ல மொத பத்திரிக்கைய கரஸ்பாண்ட் ஐயாவுக்கு கொடுத்துட்டு நான் செந்தில் மூலமா உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். பரவாயில்லம்மா, நம்ம செந்தில் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துதான் வரணுமா என்ன? நேரா போய் 3வது ரூம்ல பாருங்க, அங்க இருப்பாரு. வாமா. சாருக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தோம். நீ வேற பத்திரிக்கையை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அவன் வேணும்னு தாமா மறந்து வச்சுட்டு வந்திருப்பான். ராடு பை. நான் சாருக்கு கொடுத்துட்டேன். நீ மிச்ச வாத்தியாருக்கு கொடுத்துரு. எப்போனா பத்திரிக்கை அண்ணன்ட்ட கொடுங்க. ஏப்பா செந்தில் சார், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்திருக்காங்க. அதனால பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்திருப்பாங்க. அதனால பத்திரிகையை இப்போ கொடுக்க வேண்டாம். நீ முதல்ல அம்மாவை பத்திரமா வழி அனுப்பிச்சிட்டு வா. சரி சார், அப்போ நாங்க புறப்படட்டுமா? சார், இந்த எம்ஏ எம்எட்னு ஒரு படிப்பு இருக்காமே, அது இருக்கிறதுலயே ஒசந்த படிப்பாமே, அதையும் செந்தில படிக்க வச்சிருங்க. ஏப்பா படிச்சிருவல்ல? ஏப்பா செந்தில் படிச்சிருவே இல்ல? படிச்சிருவான் படிச்சிருவான். சரி, போய் அம்மாவை விட்டுட்டு வா. சரி சார், புறப்படுறேன். வரோம் சார். சரி, அந்த பத்திரிகை வச்சுட்டு போப்பா. வரேன் சார். வாங்க. வேலையை முடிச்சுட்டு வரேன்னு போன அண்ணன் கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலையே. நாம போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. இப்ப என்னதான் பண்றது? கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. அட்வான்ஸ் வாங்கினவ மீதி பணத்தை கேட்டு நெருக்கடிக்கிறாங்க. பேசாம ஆடிட்டருக்கே போன் பண்ணி என்ன விவரங்கிறத கேட்டுடலாம். நல்ல வேலை, அவங்களே கூப்பிடுறாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். அண்ணன் கணக்கு வழக்கையெல்லாம் சரி பண்ணிருச்சா?
அப்புச்சி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் ஆயிருச்சா? பேங்க்ல போய் கல்யாண செலவுக்கு பணம் எடுக்கலாம்ல? ஏமா என்ன கொஞ்சம் பேச விடுமா? இளங்கோ பக்கத்துல இருக்காரா? அண்ணன் நீங்க சொன்ன வேலை விஷயமா தான் வெளியே போயிருக்கு. உங்ககிட்ட எதுவும் பேசலையா? அண்ணன் இந்நேரம் கணக்கெல்லாம் சரி பண்ணிருக்கோம். அவரு போன் எடுக்கலன்னாமா உனக்கு போன் அடிச்சு பேசிட்டு இருக்கேன். அவர் அக்கௌண்ட சரி பண்ணி அனுப்பியிருந்தா என் சிஸ்டத்துல அப்டேட் ஆயிருக்குமே. ஃபைல் பண்ற டேட் நேத்து நைட்டோட முடிஞ்சு போச்சம்மா. உங்க அண்ணங்கிட்ட நான் படிச்சு சொன்னேன், என்னால எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு. இதுக்கப்புறம் நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சாலும் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கணும்னு நினைச்சாலும் குறைஞ்சது 10 நாள் ஆயிடுமா? 10 நாளா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நானே பண்ணிடுறேன். அது எவ்வளவு சிரமமான காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சார். கல்யாண நாள் வரை நெருங்கிட்டு இருக்கு. பணம் இல்லைன்னா பல சிக்கல்ல மாட்டிப்போம் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். என்னம்மா புரியாம பேசுற? இது என்ன நம்ம வீட்டு வேலையா? கவர்மெண்ட் வேலை. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள வேலையை முடிக்கணும். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. அடுத்தது என்ன பண்ண போறீங்க அத பத்தி யோசிங்க. என்னாலயும் ஆறுதல் தான் சொல்ல முடியும். எனக்கும் ஆடிட்டிங் ஃபீஸ் நிறைய வச்சிருக்கீங்கம்மா. சரி நான் போனை வைக்கிறேன். அண்ணனுக்கு திரும்ப போன் பண்ணி பாப்போம்.